இன்னைக்கு நாம நம்ம கருப்பையோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் எப்படின்னா நவீன உடற்கூறியல் அறிவியலையும் நம்ம பாரம்பரிய ஆயுர்வேதத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்க்க போறோம். வாங்க. உங்க கருப்பை ஆரோக்கியமா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் புரிஞ்சுக்க ஒரு திறவுகோலா இருக்க போகுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இத உங்க உடம்போட ஹெல்த் டேஷ்போர்ட்னு சொல்லலாம். ஆமா, ஒரு வண்டியோட டேஷ்போர்ட்ல எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம உடம்பு நமக்கு சில சிக்னல்களை காட்டும். உங்க கருப்பை ஆரோக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. இதை நீங்களே கவனிக்கலாம். 1. உங்க பீரியட் சைக்கிள் கரெக்டா 21ல இருந்து 35 நாளைக்கு ஒரு தடவை வருதான்னு பாருங்க. 2. ப்ளீடிங் ரொம்ப அதிகமாவோ இல்ல ரொம்ப கம்மியாவோ இல்லாம நார்மலா இருக்கணும். 3. பீரியட்ஸ் அப்போ தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கக்கூடாது. 4. வழக்கத்துக்கு மாறான வெள்ளைப்படுதல் மாதிரி எந்த திரவ வெளியேற்றமும் இருக்கக்கூடாது. கடைசியா, குழந்தை பெத்துக்கிறதுல எந்த விதமான விளக்க முடியாத சிக்கல்களும் இருக்கக்கூடாது. இந்த அறிகுறிகள்லாம் ஏன் வருது? இது பின்னாடி என்ன அறிவியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நம்ம முதல்ல கருப்பையோட அமைப்பை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கருப்பைங்கிறது தலைகீழா வச்ச ஒரு பேரிக்காய் வடிவத்துல இருக்கும். இது நம்ம இடுப்பு பகுதியில இருக்கிற ஒரு தசை உறுப்பு. அதோட அளவு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதோட நீளம் பொதுவா 7ல இருந்து 9 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனா இது வயசை பொறுத்தும் ஒருத்தங்க கர்ப்பமா இருந்திருக்காங்களா இல்லையான்றத பொறுத்தும் கொஞ்சம் மாறலாம். அதே மாதிரி அதோட அகலம் சுமார் 4ல இருந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். அதோட எடை யோசிச்சு பாருங்க, வெறும் 50ல இருந்து 80 கிராம் தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு குழந்தை பெத்துக்காத பெண்ணோட கருப்பைக்கான சராசரி அளவுகள் தான். சரி, இந்த கருப்பை நம்ம இடுப்புக்குள்ள எப்படி இருக்கும்? பொதுவா இது கொஞ்சம் முன்னாடி பக்கம் சாஞ்சிருக்கும். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இத ஆன்டிவர்டட் மற்றும் ஆன்டிஃப்ளெக்ஸ்டுன்னு சொல்வாங்க. இத கேட்டு பயப்பட தேவையில்லை. இதுதான் ரொம்ப இயல்பான நிலை. கருப்பையோட சுவரே ஒரு அற்புதம். அதுல 3 முக்கியமான அடுக்குகள் இருக்கு. வெளியில இருக்கிற மெல்லிய பாதுகாப்பு உரைக்கு பேரு பெரிமெட்ரியம். அதுக்கடுத்து நடுவுல இருக்கிற தடிமனான தசை அடுக்கு தான் மயோமெட்ரியம். குழந்தை பிறக்கும் போது சுருங்கி விரியறதுக்கு இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறது தான் எண்டோமெட்ரியம். இதுதான் நம்ம மாதவிடாய் சுழற்சிக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மாசம் இந்த எண்டோமெட்ரியம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. மாதவிடாய் அப்போ இந்த அடுக்கு ரொம்ப மெல்லிசா இருக்கும். அப்புறம் மெதுவா தடிமனாக ஆரம்பிக்கும். அண்ட விடுப்பு, அதாவது கருமுட்டை வெளியாகிற நேரத்துல ஒருவேளை கரு உருவானா அது பதியறதுக்கு ஏதுவா நல்ல தடிமனாகி ஒரு மெத்த மாதிரி தயாராயிடும். அதுக்கப்புறமும் கர்ப்பத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி தடிமனாவே இருக்கும். இது வரைக்கும் நாம பார்த்தது நவீன அறிவியல் பார்வை. இப்போ நம்மளோட பாரம்பரிய ஆயுர்வேதம் இதை எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்ப 3 ஆற்றல்கள், அதாவது 3 மேனேஜர்ஸ் நிர்வகிக்கிறாங்க. ஆயுர்வேதத்துல ஆரோக்கியமான கருப்பைய சுத்த ஆர்த்தவம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற 3 தோஷங்களும், அதாவது அந்த 3 ஆற்றல்களும் சரியான சமநிலையில இருக்கும்போது கிடைக்கிற ஒரு நிலைதான் இது. அந்த 3 மேனேஜர்ஸ் யாருன்னா வாதம், பித்தம், கபம். வாதத்தோட வேலை இயக்கம், அதாவது மாதவிடாய் ஓட்டம், கருமுட்டை வெடிக்கிறது, சுருங்குறது எல்லாத்தையும் பாத்துக்கிறது வாதம் தான். இதுல சமநிலை இல்லைன்னா பீரியட்ஸ் தள்ளி போகும், வலி அதிகமா இருக்கும். 2வது பித்தம். இதோட வேலை வளர்ச்சிதை மாற்றம், அதாவது ஹார்மோன்களையும் ரத்த ஓட்டத்தையும் இதுதான் ஒழுங்குபடுத்துது. 3வதா கபம். இதோட வேலை உடம்போட கட்டமைப்பு, திசுக்களோட வளர்ச்சி, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, கருப்பையோட உள்ளடுக்கு நிலைத்தன்மையா இருக்கிறதுக்கு இதுதான் உதவுது. இந்த 3ம் சரியா வேலை செஞ்சாதான் கருப்பை ஆரோக்கியமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஆரோக்கியமான கருப்பைனா என்ன? சீரான மாதவிடாய், வலி இல்லாதது, சரியான ஹார்மோன் பேலன்ஸ். இந்த 3ம் இருந்தா எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம்.